இந்தியாவில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள அயோத்தி ராமர் கோவில் உலகின் 3வது பெரிய கோவில் என்ற பெருமையை தனதாக்க உள்ளது. அயோத்தி கோவிலின் வியக்க வைக்கும் கட்டடக்கலை மற்றும் சிறப்பு அம்சங்களை தற்போது பார்க்கலாம். மொத்தமுள்ள 70 ஏக்கர் நிலப்பரப்பில் 2.7 ஏக்கரில் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. 70% பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. IIT கவுஹாத்தி, IIT சென்னை, IIT பாம்பே, NIT சூரத், மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் ரூர்க்கி, நேஷனல் ஜியோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஹைதராபாத் மற்றும் தேசிய ராக் மெக்கானிக்ஸ் நிறுவனம் ஆகியவை இணைந்து ராமர் கோவிலுக்கான வடிவமைப்பை செய்துள்ளன. கட்டுமான பணிகளை L&T நிறுவனம் செய்து முடித்துள்ளது. அயோத்தி ராமர் கோவில் 1000 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் உள்ள பழமையான கோவில்களின் கட்டுமானங்களை ஆராய்ந்து பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு ராமர் கோவிலை கட்டியுள்ளனர். வட இந்தியாவில் பிரபலமான நகரா எனப்படும் பாரம்பரிய கட்டிடக்கலையை கொண்டு 3 தளங்களை கொண்டதாக ராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 161 அடி உயரமும் 380 அடி நீளமும் 250 அடி அகலமும் கொண்டதாக கோவில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரம் கொண்டது. கோவிலில் மொத்தம் 392 தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு தூண்களிலும் சிவன், பார்வதி மற்றும் தசாவதார சிற்பங்கள் நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளன. அயோத்தி ராமர் கோவிலில் உள்ள 44 கதவுகளில் 14 கதவுகளில் தங்க முலாம் பூசப்பட்டுள்ளது. ரங் மண்டபம், சபா மண்டபம், கீர்த்தன் மண்டபம், நிருத்திய மண்டபம் மற்றும் பிரார்த்தனை மண்டபம் என 5 மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணியில் ஒவ்வொரு மாநிலத்தின் பொருட்கள், சிறப்பம்சங்கள் அடங்கியுள்ளன. ராஜஸ்தானின் பரத்பூரிலிருந்து எடுத்து வரப்பட்ட 4.7 லட்சம் கன அடி எடையுள்ள இளஞ்சிவப்பு கற்களால் கோவில் கட்டப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் காடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட தேக்கு மரங்களால் கோவிலில் மர வேலைகள் செய்யப்பட்டுள்ளன. கட்டிடத்தில் பயன்படுத்தப்பட்ட கிரானைட் கற்கள் தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் இருந்து கொண்டு வரப்பட்டவை. மத்திய பிரதேசத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட கற்கள் தரையில் பதிக்கப்பட்டுள்ளன. முழுக்க நாட்டின் பாரம்பரியம் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே கோவில் கட்டப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானத்தில் எந்த இடத்திலும் இரும்பு பயன்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் இரும்பு ஆயுட்காலம் 200 ஆண்டுகள்தான். கான்கிரீட் தளத்திற்கும் ஆயுட்காலம் குறைவு என்பதால் கட்டுமானத்தில் எங்குமே இரும்பு இல்லை. கோவில் கட்டப்பட்டுள்ள இடத்திற்கு அருகே சரையு நதி இருப்பதால் நீர்க்கசிவு ஏற்பட்டு கோவிலின் கட்டுமானம் பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக கிரானைட்டை பயன்படுத்தி 21 அடி உயரத்திற்கு பீடம் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் பொருத்துவதற்காக தங்கம், வெள்ளி, காப்பரை சேர்த்து 2100 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட மணி பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மணியிலிருந்து எழுப்பப்படும் ஓசை கோவில் சுற்று வட்டாரத்தில் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேட்கும் என்பது மற்றொரு சிறப்பு. கோவில் வளாகத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் பயன்படுத்தும் நீரை சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்த இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு நிலையம் மற்றும் மின் நிலையமும் கோவில் வளாகத்தில் உள்ளது. சுமார் 25,000 பக்தர்கள் தங்க வசதி செய்யப்பட்டுள்ளது.